வேவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். நாம் ஒவ்வொரு வாரமும் அதிசயமான உண்மைகளை நம்முடைய மறையிலே, திரு அவையிலே புதைந்து கிடக்கிற உண்மைகளை அடிக்கடி வெளியே கொண்டு வந்து தியானிக்கிறோம். அவற்றினுடைய உட்பொருளை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த வாரமும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு இது முக்கியமான ஓர் அடையாளம். நாம் எதை ஆரம்பித்தாலும், எதை முடிவுக்கு கொண்டு வந்தாலும், இந்த அடையாளம் இல்லாமல் நாம் எந்த ஒரு வேலையையும் ஆரம்பித்ததில்லை. சொல்லப்போனால் கண் முழித்ததிலே இருந்து தூங்கச் செல்லும் வரை நம்முடைய வாழ்வுக்கு நாம் அர்த்தம் தேடுவதும், நம்முடைய வாழ்வுக்கு சக்தி தேடுவதும் இந்த அடையாளத்தால் தான். எனவேதான் திரு அவையிலே, நம்முடைய விசுவாசத்திலே இந்த அடையாளத்திற்கு முக்கியமான இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். நம்மை அபிஷேகிக்க, பிறரை அபிஷேகிக்க, ஆசீர்வதிக்க, எந்த ஒரு நிகழ்ச்சியையும் காரியத்தையும் முன்னெடுக்க நாம் பயன்படுத்துவதே இந்த அடையாளம்தான். எனவே இந்த மகிமையான அடையாளம், இந்த மகிமையான அடையாளம் குறித்து காட்டுகின்ற உண்மை, இதற்குள்ளே இருப்பது என்ன, அது குறித்து இந்த வாரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அன்பான உறவுகளே, அது எதுவும் அல்ல, நாம் நாளாந்தம் பயன்படுத்துகின்ற சிலுவை அடையாளம். இன்றைக்கு சிலுவை இல்லாத இடமே இல்லை. அது உலக அடையாளங்களிலும் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளங்களிலும் இந்த சிலுவை பொறிந்து கிடக்கிறது. உதாரணமாக உலக அடையாளங்களிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் வைத்தியசாலையை, ஆம்புலன்ஸ் வண்டியை குறித்து காட்ட, இவ்வாறு பல இடங்களிலே நமக்கு இந்த சிலுவை அடையாளம் பயன்படுகிறது. ஆனால் அந்த சிலுவைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பயன்படுத்துகின்ற சிலுவைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நாம் பயன்படுத்துகின்ற சிலுவையிலே இயேசுவினுடைய உருவம், அவருடைய பாடுகளாலே அவர் கொண்டு வந்த விடுதலை, அதனாலே நாம் பெற்றுக்கொண்ட மீட்பு, இவை எல்லாமே இயேசு அவர் பயன்படுத்திய சிலுவையிலே நமக்கு இருக்கிறது, காண கிடைக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சிலுவை எவ்வாறு மகிமையான அனுபவத்தை நமக்கு தந்தது என்று தியானிப்பது பொருத்தமானது. இந்த சிலுவை தோல்வியாக, மடமையாக, தடைக்கல்லாக, சாபமாக, சிலுவையிலே கொலை செய்யப்பட்டவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இது ஒரு அவமானத்தின் நிலையிலே இருந்தது. அவ்வாறு இருந்த சிலுவை எவ்வாறு மகிமையாக, வெற்றியாக, விடுதலையாக, இயேசு கடவுளினுடைய ஞானமாக இருக்கிறார், சிலுவை நமக்கு மீட்பாக இருக்கிறது என்ற நிலைக்கு புனித பவுலடிகளார் கூறுவது போல என்ற நிலைக்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்ன? நம் பாவங்களை இயேசு தன்னுடைய தோளிலே ஏற்ற சிலுவையினாலே சுமந்து கல்வாரி மேட்டிலே இந்த சிலுவையிலே அறையப்பட்டு முழு மனித விடுதலையையும், முழு மனித குலத்துக்கும் எக்காலத்துக்கும் உரிய பாவ மன்னிப்பையும் கொண்டு வந்தார் என்பதுதான் இதில் இருக்கிற அற்புதமான உண்மை. இப்படிப்பட்ட சிலுவை இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு இதற்கு நிகழ்ந்தது என்ன? நாங்கள் புரட்டாதி மாதம் 14ஆம் திகதி திருச்சிலுவையினுடைய மகிமையை கொண்டாடுகின்றோம். இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையை கொண்டாடுவதற்கு பின்னணியாக இருந்தது என்ன? பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்குகிறார். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு 2 கல்வருக்கு நடுவிலே உயர்த்தப்பட்டு கொல்கொதாவிலே அவர் கல்வாரி மலையிலே இறந்து போகிறார்.
தன் உயிரை கொடுக்கிறார். இவ்வாறாக இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு இந்த சிலுவைக்கு நிகழ்ந்தது என்ன? இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த இடத்திற்கு பக்கத்திலேயே பெரியதொரு குழி தோண்டி அவர்கள் சிலுவையை புதைத்து வைக்கிறார்கள். அல்லது கிறிஸ்தவர்கள் இதை பெருமையாக பயன்படுத்துவார்கள் என்று பயந்து, இந்த நிலையில் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட சிலுவை எவ்வாறு வெளியே வந்தது? 3 நூற்றாண்டுகள் சென்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இந்த முக்கியமான இடங்களாகிய கல்வாரி மலை, இயேசுவை புதைத்த இந்த கல்லறை, இவற்றை நாடி தேடுவார்கள் என்று கருதி கொண்டதால் நிகழ்ந்தவை என்ன? பாருங்கள், 70வது ஆண்டிலே ஜெருசலேமிலே அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் போர் நிகழ்ந்து அந்த இடங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் 117 கிறிஸ்துவுக்கு பின் 117 தொடக்கம் 138 வரை ஆண்டு வரை ஆட்சி செய்த ஏட்ரியன், இந்த மன்னன் நீரோ மன்னனுடைய மரபை சேர்ந்தவர். எனவே கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி எருசலேமிலே இருந்து துரத்தி அங்கே இருந்த, அதாவது கல்வாரி மேட்டிலே அதை சமதளமாக்கி வீனஸ் தெய்வத்திற்கு கோயிலும், இயேசு அடக்கம் செய்த கல்லறையை அவர் ஜூபிடர் தெய்வத்திற்கினுடைய ஆலயமாகவும் மாற்றுகிறார். இதனால் காலம் செல்ல செல்ல மனிதர் பார்வையிலே இருந்து, கிறிஸ்தவர்களுடைய பார்வையிலே இருந்து இந்த இடங்கள் அழிந்து போயின, தொலைந்து போயின. இது இவ்வாறாக இருக்க 3 நூற்றாண்டுகளுக்கு பின் மண்ணுக்குள்ளே புதைந்து கிடந்த இந்த சிலுவை வெளியே வந்தது எப்படி? இது ஒரு அற்புதமான ஒரு கதை. ஆட்சிக்கு வருகிறான் கான்ஸ்டன்டைன் 300வது ஆண்டு பகுதிகளிலே. அது 4ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த குழப்பங்கள், அவற்றை சொல்லுவோம் பெர்சிக்யூஷன், அதாவது அவர்களை கொலை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள். துன்புறுத்தல்களை மக்கள் அதிகமாக எதிர்கொண்ட நாட்கள். இந்த நிலையிலே கான்ஸ்டன்டைனுக்கு மார்க்கன்டைனோடு போர் புரிய வேண்டி இருந்தது. அவன் மிகவும் பலமுள்ளவனாக இருந்தான். எனவே இந்த போரிலே நான் எவ்வாறு வெற்றி அடைவேன் என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, அங்கே கிறிஸ்தவ படை வீரர்கள் கிறிஸ்தவர்களின் தெய்வத்தை நோக்கி மன்றாடுங்கள் என்றார். ஒரு நாள் இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கிற பொழுது இரவிலே ஒரு காட்சி தோன்றுகிறது. வானிலே ஒரு சிலுவை அடையாளம் தோன்றுகிறது. நீ இந்த சிலுவை அடையாளத்தை பயன்படுத்தினால் நீ வெற்றி பெறுவாய் என்கின்ற செய்தி கான்ஸ்டன்டைனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே துயில் எழுந்த கான்ஸ்டன்டைன் சிலுவை அடையாளத்தை தன்னுடைய படை வீரர்களிலே, குதிரைகளிலே, பட்டயங்களிலே, கொடிகளிலே அனைத்திலும் சிலுவை அடையாளத்தை பொறிக்க சொல்லுகிறார். எனவே இவ்வாறாக யுத்தத்திற்கு அனைவருமே சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்டவர்களாக செல்லுகிறார்கள். யுத்தம் நடக்கிறது 312வது ஆண்டிலே கிறிஸ்துவுக்கு பின். எல்லாருமே சிலுவை அடையாளம் கழுத்திலே அணிந்திருந்தார்கள், பொறிக்கப்பட்டிருந்த. இவ்வாறு இந்த சிலுவை அடையாளத்தோடு இவர்கள் போருக்கு செல்லுகிறார்கள். மௌலியன் பாலத்திலே கட்டும் போர் நடக்கிறது. அன்று மார்க்கன்டியூஸின் படை தோல்வியை தழுவுகிறது. எனவே மகிழ்ச்சி அடைந்த கான்ஸ்டன்டைன் தனக்கு வெற்றி கிடைத்தது இந்த சிலுவையால் தான். தான் வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்த இந்த சிலுவையை கொண்டாடினான், போற்றினான். அங்கே எல்லோருமே ஆண்டவரை இரக்கமாயிரும் என்று பெரிய குரல் ஒலித்து பாடினார்கள். அங்கே அனைவரும் மகிழ்ச்சியாலே இருந்தார்கள். இந்த வேளையிலே அவன் மிலான் சாசனத்தை உருவாக்கி நாட்டினுடைய மதமாக கிறிஸ்தவ மதத்தை பிரகடனப்படுத்துகிறார். இதனால் கிறிஸ்தவர்கள் சந்தோஷமடைந்து எங்கும் வழிபாடுகள், மகிழ்ச்சி, இன்னுமாக சிலுவையை பயன்படுத்தவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால்
இயேசு அறையுண்ட சிலுவை இன்னும் எங்கே? அப்பொழுது தன்னுடைய பட்டத்து ராணியாக இருந்த தன்னுடைய அம்மாவிடம், ஹெலேனாவிடம் சொல்லுவார், நீங்கள் இந்த சிலுவையை தேடுகின்ற பணியிலே ஈடுபடுங்கள். ஜெருசலேமுக்கு ஹெலேனா செல்லுகிறார். அங்கே சென்று அதே வேளையிலே ஆயருக்கும் கடிதம் அனுப்பப்படுகிறது. எனவே அங்கே சென்று தேடுகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எவ்வாறு இதை தேடுவதென்று யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த யூதா என்கின்ற எருசலேமிலே வாழ்ந்த அந்த நிலப்பரப்பு தொடர்பான, அங்கே நடந்த வரலாறுகள் தொடர்பான அறிவு கொண்ட இந்த மனிதனை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து இடத்தை தேடுகிறார்கள். தேடி கண்டுபிடிக்கிறார்கள். 3 சிலுவையும் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்று சொன்னால், எந்த சிலுவை இயேசுவின் சிலுவை என்று கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்ணை ஒவ்வொரு சிலுவைகளாக அவர்கள் வைத்து பார்க்கிறார்கள். அங்கே இயேசுவினுடைய சிலுவை பட்டவுடனே இந்த பெண் நலமடைகிறார். அதுபோன்று இறந்த சடலத்தை கொண்டு வந்து 3 சிலுவைகளிலும் வைக்கிறார்கள். 3வது சிலுவையிலே வைக்கின்ற பொழுது அந்த இறந்த சடலம் உயிர் பெற்றெழுகிறது. எனவே குணமளித்த அதே வேளையிலே இறந்தவரை உயிர்ப்பித்த சிலுவைதான் இயேசுவின் சிலுவையாக இருக்க முடியும் என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது கிறிஸ்துவுக்கு பின் 326 வைகாசி மாதம் மே மாதம் 3ஆம் திகதி. 3 சிலுவைகள் கண்டுபிடித்தார்கள். இயேசுவின் சிலுவையை அவர்கள் அடையாளம் கொண்டு கொண்டார்கள். அது மாத்திரமில்லாமல் INRI யூதர்களின் அரசன் என்கின்ற நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்கின்ற அந்த வசனம் பொறிக்கப்பட்ட அந்த பலகை, 3 ஆணிகள், இவை எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டன. மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த வேளையிலே யூதா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ஜெருசலேமில் இயேசுனுடைய பாடுகள் நிகழ்ந்தேறிய, அவருடைய வாழ்க்கை நிறைந்தேறிய இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் கோயில்கள் கட்டி மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மக்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உயிர்த்த ஆண்டவருக்கு ஒரு பிரமாண்டமான கோயிலை கட்டுகிறார்கள். ஏறத்தாழ 10 வருடங்கள் ஆகின்றது இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு. 335ஆம் ஆண்டிலே கட்டி எழுப்பப்பட்டு இந்த கோவிலானது செப்டம்பர் மாதம் புரட்டாதி மாதம் 14ஆம் நாள் அர்ச்சிக்கப்பட்டது. அன்று வரை மே மாதம் 3ஆம் திகதி வைகாசி மாதம் 3ஆம் திகதி கொண்டாடப்பட்டு வந்த திருச்சிலுவையினுடைய விழா அன்றிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதிக்கு மாற்றப்படுகிறது. இவ்வாறு தான் எக்ஸால்டேஷன் ஆஃப் த கிராஸ், திருச்சிலுவையின் மகிமை என்கின்ற திருவிழாவை கொண்டாடுமாறு பாப்பானவர் பணித்து செப்டம்பர் மாதம் நாங்கள் புரட்டாதி மாதம் 14ஆம் திகதி இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அன்பான தொலைக்காட்சி நண்பர்களே, இதை பார்த்து ரசிக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவையினுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்குது? நாங்கள் சொல்லுவோம், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உங்களிலே என்னை பின்பற்ற விரும்புவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கண்டு வரட்டும். நாளாந்த துன்பங்களை வேதனைகளை சுமந்து கண்டு வரட்டும். நாம் நினைக்கிறோம் சிலுவை என்றால் துன்பம் என்று. ஆனால் ஒவ்வொரு சிலுவைகளும் நமக்கு மகிமையின் வழியை சொல்லி தருகின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பீடைகள், கஷ்டங்கள் இவை எல்லாமே விடுதலைக்கான ஏற்பாடுகளாக அமைந்திருக்கிறது. இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு இந்த சிலுவையை அனுதினம் பாவிக்க வேண்டும்? வெறுமனே சிலுவையை அணிந்து கொண்டால் போதுமா? இல்லை, மாறாக இந்த சிலுவை அடையாளம் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறதாக, நம்முடைய வாழ்வை அர்ச்சிக்கிறதாக, நம்முடைய வாழ்வை திடப்படுத்துவதாக அமைய வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் பெரிய சிலுவை அடையாளம் பல உண்மைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. பாருங்கள், நாங்கள் அச்சர சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்கடத்தினர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா என்கின்ற இந்த செபத்தை சொல்லுகிறோம். இதில் நாங்கள் 4 சிலுவைகள் பயன்படுத்துகிறோம். இந்த 4 சிலுவை அடையாளங்களையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் அடையாளப்படுத்துகிற பொழுது
எங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாகவே கிடைக்கிறது. அதன் அடிப்படையிலே முதலாவது அடையாளம் நாங்கள் வரைகின்றோம், நெற்றியிலே வரைகின்றோம், அச்சேற்ற சிலுவை அடையாளத்தினாலே என்று வரைகின்றோம். பாருங்கள், முன்னே காலத்திலே ஒரு அழகான பாடல் இருந்தது. கட்டில் அருகில் முழந்தாளில் இருந்து நெற்றியிலே சிலுவை வரைவேன். அதற்கு முன் எழுகின்ற பொழுது, நித்திரை பாயாலே எழுகின்ற பொழுது, இன்று நாம் பல யோசனைகளோடு பல சிந்தனைகளோடு எனக்கு கோபி வேணும், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், அல்லது வேலைக்கு போகணும் என்று பல யோசனைகளோடு எழும்புகிறோம். ஆனால் ஆதி காலத்திலே, பழைய காலத்திலே சொல்லித்தந்தார்கள், இயேசு மரி சூசை என்று சொல்லி தினம் சீக்கிரம் காலையில் கண் விழிப்பேன். எழும்புகின்ற பொழுது இயேசு மரி சூசை என்ற நினைவுகளோடு எழ வேண்டும். எனவே முதலாவது சிலுவை இயேசு மரி சூசை என்று எழுவது. இரண்டாவது, ஆண்டவரே என் புத்தியை ஆசீர்வதியும். சிலுவையினாலே, சிலுவை அடையாளம் வரைந்து என்னுடைய புத்தியை, என்னுடைய மூளையை, எனக்குள்ளே வர வேண்டிய ஞானம், இன்றைய நாளிலே நான் சிந்திக்க போகின்ற சிந்தனைகள், இவற்றை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இறை வார்த்தையை கிரகிப்பதற்கு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று நெற்றியிலே போடுகின்ற முதலாவது சிலுவை அடையாளம். இரண்டாவதாக, நாம் நெற்றியிலே அச்சர சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கடத்தினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எனவே நாங்கள் இங்கே எங்களுடைய வார்த்தை, நாவு, பாருங்கள், விவிலியம் சொல்லுகிறது நாவு மிகவும் பொல்லாதது. ஏன்? அதனால் அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். எனவே ஒரு சொல் இன்சொல்லாக இருந்தால் வாழ்வு கொடுக்கும். அந்த சொல் சுடு சொல்லாக இருந்தால் மற்றவனை கெடுத்துவிடும், அழித்துவிடும். தூற்றுவதும் போற்றுவதும் இந்த நாவாலே. எனவே நாம் ஆண்டவரே காலையிலே நாங்கள் அர்ச்சிக்கிறோம், எங்கள் சத்துருக்கடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சத்துருக்கள், தீய வார்த்தைகள், கொடுமையான வார்த்தைகள், தூஷண வார்த்தைகளிலிருந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சிலுவையிலே, வாயிலே சிலுவை அடையாளம், நாவிலே சிலுவை அடையாளம் வரைந்து நாங்கள் புதுப்பிக்கிறோம், புனிதப்படுத்துகிறோம் வார்த்தைகளை. எங்கள் சர்வேசுரா என்று நாங்கள் நெஞ்சிலே அடையாளம் விடுகிற பொழுது, ஆண்டவரே என்னுடைய உள்ளுணர்வுகள், இன்னுமாக என்னுடைய இதயத்திலே வஞ்சகம், பொறாமை பிறக்காத வண்ணம், இன்னுமாக என்னுடைய இதயம் அமைதியை, அன்பை விதைக்கின்ற இதயமாக, பாசத்தை, பரிவை கொடுக்கின்ற இதயமாக என் இதயத்தை மாற்றும். அது மாத்திரமில்லாமல் என் இதயம் இறை வார்த்தையை தியானிக்க, அன்னை மரியாளை போன்று, அன்னை மரியாளுடைய மனநிலையை போன்று இறை வார்த்தையை தியானிக்கின்ற இதயமாக என் இதயம் மாறிட ஒத்தாசை பண்ணும், உதவி பண்ணும் என்று செபிப்பது. நான் கிரகித்த, நான் தியானித்த இறை வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள, பிறரோடு நான் அதை நாளாந்தம் நான் அறிக்கையிட, என் அனுபவத்திலேருந்து அதை சொல்ல உதவி செய்யும் என்பதுதான் இந்த 3 அடையாளங்களினுடையவும் அடையாளங்களுடைய அர்த்தமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தந்தை, மகன், தூயாவி என்று நாங்கள் 4வது அடையாளத்தை வரைகிறோம். ஆண்டவரே என்னுடைய முழு வாழ்வு, முழு அவயவங்கள், என்னுடைய உணர்வுகள், நினைவுகள், கனவுகள், எனக்கு உரிய யாவற்றையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆசீர்வதிப்பது. எனவே பாருங்கள், நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற அற்புதங்கள் இவைகள். எனவே சிலுவையினுடைய மகிமை விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது, அதை நாங்கள் தியானிக்கிற பொழுது எமக்கு தேவையானது என்ன? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிலுவைக்கு பங்காளிகளாக இருக்கணும். சிலுவையினால் மீட்கப்பட்டவர்களாக, நாளாந்தம் நாம் சிலுவை அணிகிற பொழுது அதனால் நாம் வாழ்வு பெறுகிறோம், மீட்கப்படுகிறோம் என்று உணர்ந்து வாழ எங்களுக்கு இந்த சிலுவையினுடைய மகிமை நமக்கு சொல்லித் தருகிறது. அது மாத்திரமில்லாமல் ஆதி மனிதன் ஒரு மரத்தினால் பாவத்துக்குள்ளே விழுந்தார், மரத்தினுடைய கனியால் பாவத்துக்குள்ளே விழுந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு மரம், சிலுவை மரம், அதிலே தொங்கிய மரத்தின் கனி, அன்னை மரியாளுடைய வயிற்றின் கனி ஆகிய இயேசு வாழ்வை தந்தார். எனவே இந்த சிலுவை அடையாளத்தை நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது, எங்கே பயன்படுத்துவது? பயணம் போகின்ற பொழுது, முதலாவதாக அதிகாலையில் எழுந்த உடனே பயணம் போகிற பொழுது,
உணவருந்துகிற பொழுது, கல்வி கற்கின்ற பொழுது, விளையாடுகின்ற பொழுது, ஒரு வேலையை ஆரம்பிக்கிற பொழுது, வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன், இன்றைக்கு பாருங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்களே, திருமண நாட்களிலே நாங்கள் இந்த ஆசீர்வாதமான நிகழ்வுகளை, சிலுவை அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் செய்வதை, மற்றவர்களை வாழ்த்துவதை எல்லாம் நாங்கள் கைவிட்டு விட்டோம். இன்றைக்கு அதெல்லாம் வெட்கமான விஷயங்களாக மாறுகிறது. ஆனால் இவற்றின் வழியாக அர்ப்பணிப்பது, ஆசீர்வதிப்பது, இவற்றின் வழியாக நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்தி கொள்வது இன்றியமையாதது. எனவே நம்முடைய வாழ்வுக்கு விடுதலையையும் நாம் மோட்சம் அடைவதற்கு நமக்கு பலத்தையும் தரக்கூடிய இந்த இயேசுவின் சிலுவை, அன்பான சகோதரங்களே, சிலுவை அடையாளத்தில் இயேசுவினுடைய உடல், அவருடைய உருவம் இருக்க வேண்டும். அதை காணுகின்ற பொழுது பேய்கள் ஓடுகின்றன, நடுங்குகின்றன. எனவே இவ்வாறான மகிமை கொண்டதனால் தான் இந்த சிலுவையை நாங்கள் நம்பிக்கையின் சிலுவை என்கிறோம், வாழ்வின் சிலுவை என்கிறோம். அதனால் தான் பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவையை கடைப்பிடித்தார்கள். புனித யோசவாஸ் அடிகளார், புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ்கு சவேரியார், புனித பிரான்சிஸ்கு அசிசியார், எந்த புனிதர் இந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுவை மெய் ஞானத்தை பயன்படுத்தவில்லை? நாம் மாத்திரம்தான் அதை கைக்கொள்வதற்கு, அதை அணிவதற்கு, அதை வாழ்வதற்கு, அதை அடையாளப்படுத்துவதற்கு, அதனால் பிறருக்கு ஆசீர்வாதம் வழங்குவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்க, ஞானம் பெற்றவர்களாக இருக்க, கிரகிப்பது நல்லதை நாங்கள் கிரகிக்க, யோசிக்க, நல்லதை பேச, மற்றவர்களை ஆசீர்வதிக்க, இறைவார்த்தையை தியானிக்க, உள்ளத்திலே இருந்த அன்பை, இரக்கத்தை, பகிர்வை, பரிவை நாங்கள் கொடுக்க, எங்களுக்கு பலம் தருவது, எங்களுடைய உடல் அவயவங்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு பலம் தருவது இந்த சிலுவை. எனவே இது யூதருக்கு தடைக்கல்லாகவும் மடமையாகவும் அமைந்து விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இது கடவுளுடைய ஞானமும் வெற்றியும் வல்லமையுமாக இருக்கிறது. எனவே நாம் சிலுவை அடையாளத்தை வரைகின்றோம் என்றால் அது வெறுமனே 2 கோடுகள் அல்ல, மாறாக சிலுவையிலே தொங்கிய இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரால் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். எனவே முயற்சிப்போம். இந்த வரலாற்றை நாங்கள் கேட்டிருக்கிறோம். புதைந்து போன சிலுவை வெளியே வருவதற்கு நடந்த அந்த இரவு காட்சி அற்புதம். உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இது அற்புதமான காட்சியாக அமைய, அற்புதமான அனுபவமாக அமைய, நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையின் நிழலிலே தஞ்சமடைந்து நாங்கள் துயில் கொண்டு சிலுவை நிழலிலே நாங்கள் எழுந்து வாழுகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறிட நமக்கு இந்த அனுபவங்கள் துணை செய்வதாக. எனவே முயற்சிப்போம், சிலுவை அடையாளத்தை பயன்படுத்துவோம், ஆசீர்வாதமான மக்களாக மாறுவோம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.